சொன்னேன். முதலாவது, அன்றைய ஜனங்களும் ஆசாரியர்களும் தேவனுக்கு பயப்படாமல், தேவனை மதிக்காமல், தேவனை கனம் பண்ணாமல் ஒரு கடமைக்காக ஒரு ஆராதனை செய்தார். நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். நம் பணத்துக்கு எவ்வளோ வேகமாக நிற்கிறோம், தேவனுக்கு எவ்வளோ நிற்கிறோம். பணத்தை எவ்வளோ கனம் பண்ணுறோம், தேவனை எவ்வளோ கனம் பண்ணுறோம். நம்மளை டெஸ்ட் பண்ணலாம், நம்மளை ஈஸியாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆண்டவர் கேட்டார், என்ன கடவுள்னா எனக்குரிய கனம் எங்கப்பா அப்படின்னு கேட்டார். எனக்கு பயப்படும் பயம் எங்கே? அதைத்தான் நான் உங்களுக்கு முதல் பகுதியாக காண்பித்து கொடுத்தேன். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இருக்கிறது. அப்போ அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு கருத்தை ஆழமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்னைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க இருந்தாங்க. அவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அன்றைக்கும் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தவர்கள் இருந்தார்கள், அது உண்மை. இன்றைக்கும் இருக்கிறார்கள், அது உண்மை. கடவுள் பார்க்கிறார், இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று வாழ்கிறவர்கள் கோடி பேர் இருக்கிறார்கள். கடவுள் பார்க்கிறார், இப்படி பேசக்கூடாது என்று பேசாமல் தங்களை காத்து கொண்டவர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்கிற நம்பிக்கையோடு வாழ்கிற தேவ மக்கள் உண்டு. அவர்கள் மேல் நிச்சயமாக நீதியின் சூரியன் உதிக்கத்தான் செய்யும். ஆண்டவர் நம்ம மேல் உதிப்பார். அது எப்படி தெரியுமா? ஒரு லைட்டு போடும்போது ஒருத்தனுடைய முகம் பிரகாசிக்கிறது போல நீங்கள் போகும் இடமெல்லாம் பிரகாசிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அதுதான் உண்மை. கடவுள் என்னடா பார்க்குறாரு? கடவுள் எல்லாத்தையும் பார்க்குறாரு. கடவுள் இதெல்லாமா பார்த்துட்ருக்காரு? கடவுள் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அதில் முக்கியமாக நம்ம ஆண்டவரை கனம் பண்ணி கொடுக்குற காணிக்கைகள், ஆண்டவரை கனம் பண்ணி வருகிற கூட்டங்கள், ஆண்டவரை கனம் பண்ணி நம்முடைய வீடுகளிலே செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் உற்று நோக்கி சந்தோஷப்படுவார். யாக்கோபு அதில் தான் அவனால் பிறக்கும்போது முன்னாக வர முடியவில்லை. ஆனால் தெய்வத்தை கனம் பண்ணுவதில் பிறப்பிலிருந்து பழக்க வைக்கப்பட்டவன். தன் சொந்த பிள்ளை எகிப்தின் ராஜாவாக இருந்தபோது கடவுள் எங்கே என்று போனவன். இதெல்லாம் சாத்தியமா என்று கேட்டால் அவனுக்கு சாத்தியம். அதனால்தான் ஆண்டவர் இந்த பகுதியை தொடங்கும் போது ஏசாவை கொண்டு தொடங்குகிறார். ஏசாவுக்கு எல்லாம் இருந்தது. யாக்கோபு அங்கே அனாதையாய் போவதற்கு முன்னே ஒரு தேசத்தை சுதந்திரித்தான். பிள்ளைகள் செல்வம் இருந்தது, அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தது, மலைகள் இருந்தது, மேடுகள் இருந்தது. இன்றைக்கும் சேயூர் மலைக்கு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப செழிப்பான பகுதி. இன்றைக்கும் சேயூர் மலைக்கு பக்கத்தில் போனீங்கன்னா ரொம்ப அழகான பகுதி. அந்த சேயூர் மலை உலக அதிசயத்தில் ஒன்றாக இருந்தது. தொங்கு தோட்டம் போல உலகத்தினுடைய 7 அதிசயங்களில் ஒன்று சேயூர் மலையுமாக இருந்தது. இப்போ இருக்கான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் ஏசா இருந்தான். ஆனால் தேவனை கனம் பண்ணாததினால் இன்றைக்கு அவன் இல்லை, இன்றைக்கு அவன் ஜாதி இல்லை, இன்றைக்கு அவனுடைய இனம் இல்லை, இன்றைக்கு அவனுடைய மக்கள் இல்லை, இன்றைக்கு அவனுடைய சந்ததி இல்லை. ஆனால் ஒரு சின்ன ஜனமாக இருந்த இஸ்ரவேல் இன்றைக்கும் உலகத்தில் செழிப்பாகத்தான் இருக்கிறார்கள். இன்றைக்கும் பிரகாசித்து கொண்டு தான் இருக்கிறார். நம்ம தேவனை கனம் பண்ணுகிற உணர்வு, நிச்சயமாக சொல்லுகிறேன், அதுதான் தேவன் நமக்கு தருகிற உணர்வு. அல்லேலூயா. நேராகிவிட்டதே, ஓட வேண்டுமே, சபைக்கு போக வேண்டுமே, ஆண்டவரை நேசிக்க வேண்டுமே, ஆண்டவரை தேட வேண்டுமே அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா? அது தேவன் தான் நமக்கு தருகிறார். அது தேவனால் தான் நமக்கு தரப்படுகிறது. அது தேவனால் தான் நம்ம உந்தப்படுகிறது. திடீரென்று ஒரு பணத்தை பார்க்கும்போது அதை எடுத்து விடலாம், திருடி விடலாம் என்கிற எண்ணம் வரும்போது, தொடாத, அது நல்லதல்ல என்று சொல்லிக் கொடுக்குறாரு. ஒரு பாவத்தை செய்ய ஓடும்போது வேண்டாம் என்று சொல்லிக் கொடுக்குறாரு. இவைகள் தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். 2வது காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், வேதத்திலே பட்சபாதம். இது நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அதுக்கு பேர் மாய்மாலம். ஆண்டவர் பார்த்திங்கன்னா பாவம் செய்கிறவனை கூட ஐயோ ஐயோன்னு ஒரு இடத்துல கூட சொல்லலை. ஆனால் மத்தேயு 23 எத்தனை ஐயோ சொன்னார் தெரியுமா? மாயக்காரனை பார்த்து. பட்சபாதம் பண்ணுகிறவர்கள். ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கிறிஸ்தவங்களை போல் ஒரு வேஷம் போடுவாங்க, ஆனால் வீட்டில் போனால் வேறு மாதிரி வேஷம் போடுவாங்க, தெருவில் போனால் வேறு மாதிரி வேஷம் போடுவாங்க. இவர்கள் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணுகிற, பணத்துக்காக வேற ஒரு வேஷம் போடுவார்கள், காசுக்காக வேறொரு வேஷம் போடுவார்கள். கர்த்தர் தெய்வமானால் பாகால், தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் பக்கமாக நின்றணும். நம்ம ஆண்டவர் கால் எங்கே வச்சுருக்கோன்னு பார்க்குறாரு. 2 பக்கமும் கால் வைக்க முடியாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் பார்க்கிற அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் கோயில்களில் குடியிருக்கிறவர் அல்ல, உலகம் முழுவதையும் பார்க்கிறவர். நம்முடைய ஆண்டவர் ஒரு கட்டடத்தில் குடியிருக்கிறவர் அல்ல, சகலத்தையும் பார்க்கிறவர். நம்முடைய ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும்.
அதில் தான் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் பாருங்கள், வேதத்துக்காய் நிற்கிறவர்களை கர்த்தர் பார்த்தார். 1000 பேர் பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தான், அவனை தண்டிக்கிறத பார்த்ததை விட ஒரு பிணகாசை பார்த்து 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கைத்தட்டி கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். ஆமாம், அவன் கேட்கவில்லை ஆசீர்வாதத்தை, ஆனால் அவன் ஏன் நிற்க வேண்டும்? அவனும் வாலிபன் தானே, எல்லாரும் விபச்சாரம் பண்ணினார்கள், எல்லாரும் தானே விபச்சாரம் பண்ணினார்கள், அவனும் வாலிபன் தானே, அவனுக்கும் ஒரு வாலிப வயது தானே. ஆண்டவர் பார்த்தாரு, நீ எனக்காக நின்றியப்பா, நீ என் பக்கமா நின்றியப்பா. அதனால சத்தியத்துக்காக நம்ம நிற்கணும். வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணுனா கண்டிப்பாக, எனக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்களும் இயேசு கோயிலுக்கு தானே போனீங்க, இயேசுவை நம்பி தானே போனீங்க, உங்களுக்கே நடக்க மாட்டேங்குது. தைரியமாக நின்று பாருப்பா, கர்த்தருக்காக நின்று பாரு, கர்த்தருக்காக நின்று பாருங்க, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்பார். ஒரே ஒரு எலியா தாங்க, அவன் சொன்னது நிமித்தம் 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யலை. ஏன்னா அவன் ஒரு ஆள் தான் யாருக்காக நின்றான்? மொத்த இஸ்ரவேலர்களும் ஆகாபும் ஆண்டவருக்காக நிற்கல. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வசனத்தை, இதில் எங்கடா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குன்னு கேட்குறீங்களா? அங்கே பாருங்கள், 5ஆம் வசனத்தில் பாருங்கள், அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது, அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியா? அப்போ ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் நிறுத்துறாருன்னா எதுக்காக நிறுத்துறாரு? அவருக்கு அவன் என்ன பண்ணணும்? பயப்படணும். அவன் இஷ்டத்துக்கு போயிட முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சிட வேண்டியதானே, செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், இப்படி சொல்கிறாரு, அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்கணும் தான் அவனை நான் கட்டளையிட்டு வச்சுருக்கேங்கிறாரு. அதில் அடுத்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறார். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன், உங்களை பார்த்து சொல்கிறாரு, அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான், அவன் மேல் நீதியின் சூரியன் உதிப்பார். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அதான் அப்போ இந்த தேசத்தில் நான் ஏன் வேதத்தை கை கொள்ளணும், வேதத்துக்கு ஏன் பட்சபாதம் பண்ணக்கூடாது? நீங்கள் உற்று பாருங்களேன், சிலர் எங்கேயாவது போய் வேதத்தின்படி நின்றுருப்பாங்க, அவங்கள கர்த்தர் எப்படியாவது ஆசீர்வதிச்சிடும். அவங்க பெரிய பணக்காரங்களாக இருந்திருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பெரிய வசதி இருந்திருக்கா, அவங்கள தேடி சூம் பண்ணி போயிருப்பார், அவங்கள தேடி அந்த சூரிய வெளிச்சம் உள்ளே போயிருக்கும், ஓடி அவங்கள தூக்கிட்டு போய் ஆசீர்வதிக்குது. இது நீங்கள் பார்க்குறீங்களா? நான் பார்க்குறேன். இவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? அவன் ஏதோ ஒரு ஸ்டாண்டில் நின்றுருக்கான் கர்த்தருக்காக. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு ஸ்டாண்டில் பிடிச்சு நின்றுருக்கான், ஏதோ ஒரு ஸ்டாண்டில் ஆண்டவருக்காக நின்றுருக்கான், வாழ்ந்துருக்கான், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்துருக்கான். இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு உட்கார்றோம், ஜெபிக்கிறோம், ஆனால் திங்கக்கிழமை என்ன செய்கிறோம், செவ்வாய்க்கிழமை என்ன செய்கிறோம், புதன்கிழமை என்ன செய்கிறோம்? கேட்கிற வேத சத்தியங்களுக்காக நான் நிற்பேன் என்று நிற்கிறோமா? மோசே சொல்றாரு, மோசே என்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? அந்தரங்க பாவங்கள்னு சொல்லாமல் எங்கள் அந்தரங்க பாவத்தினால 40 வருஷங்களை கதையை போல பாவம் செய்ய சொல்லிகிட்டே தான் இருக்கும். 1 வருஷம் முடியுது, அடுத்து பாவம் செய்ய சொல்லுது 2 வருஷம் முடியுது, அடுத்து பாவம் செய்ய சொல்லுது 3 வருஷம். பாவம் தான் கையில் செல்ஃபோன் வடிவில் நம்மளை சுற்றி இருக்கு, நம்மளை மொத்தமாக அழிக்க பார்க்குதே, எல்லாத்தையும் இழுத்து கொண்டு வந்து உள்ளே போடுதே. அப்போ நம்ம இந்த வேதத்தை காத்து கொள்ளாதபடினால் என் கண்களில் நீர் தாரையா ஓடுதான். நமக்கு எதுக்கு ஓடுது? ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் வேதத்தை காத்து கொள்ளாதனால என் கண்களில் என்ன ஓடுதான்? அதனால தான் சொல்கிறேன், வேதத்தை காத்து கொண்டீங்கன்னா தேவன் உங்களை காத்து கொள்வார். வேதத்தை காத்து கொண்டீர்கள் என்றால் அவருடைய செட்டைகளுக்குள்ளே உங்களை மறைத்து அவருடைய ஆரோக்கியத்தை உங்களுக்கு தருவார். நீங்கள் வேதத்தை காத்துக்கொள்ள போராட வேண்டும். நீதிமான்கள் வேத பிரமாணத்தை காப்பதற்கு என்ன செய்கிறாங்களாம்? போராடுகிறார்கள். நான் இந்த வசனத்தை பார்த்து எல்லா தலைப்புக்குள்ளேயும் நான் இதே பிரசங்கத்தை இதே சகரியாவை மல்கியாவை 5 கேள்விகள் இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்டு வருத்தப்படுத்தினாங்க. எதுனாலும் நாங்கள் வேதனைப்படுத்தணும் அப்படின்னு ஒரு 5 கேள்வி கேட்டாங்க. அப்படி ஒரு 5 கேள்விகளும் பதில்களுமா இந்த செய்தியை நான் பேசியிருக்கேன் ஞாயிற்றுக்கிழமைகளில். ஆனால் இன்றைக்கி நான் பார்க்கும்போது இந்த பயப்படும் பயத்தை கர்த்தர் உற்று நோக்கிறார். இந்த மல்கியா புஸ்தகம் இஸ்ரவேலர்கள் கடைசி காலத்தில் படிக்க போகிற புத்தகம் தெரியுமா உங்களுக்கு? ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்க இதை தான் படிக்க போகிறாங்க. இந்த சகரியா மல்கியாலாம் இஸ்ரவேலர்களுக்கு முக்கியமான புத்தகமாக கர்த்தர் எழுதி வச்சிருக்காரு. அவருடைய வார்த்தை ஒன்று வீணாக போகாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு அதை பழக்குங்க. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை பழக்குங்க. தாவீது சொன்ன மாதிரி, பிள்ளைகளே என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு சாக்லேட் எல்லாம் தருவேன். இப்போல்லாம் சாக்லேட்லாம் தெரியல. எங்கள் காலத்தில் 5 ஸ்டார்னு ஒன்று வச்சுருந்தான். அந்த 5 ஸ்டாருங்கிறதுக்கு அடையாளமே அது 5 ரூபா. எவ்வளவு
இப்போ போயிட்டு பில்லு போடும்போது 5 ஸ்டார் எடுத்தால் 42 ரூபா சொல்கிறான், என்ன 52 ரூபா சொல்கிறான். இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்தால் 200 300 சொல்கிறான். அப்படி இருக்குது. அப்போ இன்றைக்கி பாருங்கள், இன்னைக்கு ஒரு மனுஷன் சொன்னார், அந்த காலத்தில் லட்சாதிபதினு சொல்லுவாங்க, இந்த காலத்தில் கோடீஸ்வரன்னே சொல்ல முடியாது, ஏன்னா கோடிக்கே என்ன இல்லையா. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த இடம் 5000 ரூபாய்க்கு வாங்கினது எங்கள் அப்பா. இப்போ அந்த இடம் 1 கோடின்னு சொல்கிறான். 5000 ரூபாய் அப்படியே ஒரு கோடி ஈக்குவலைஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி பணத்தோட வேல்யூ எவ்வளோ மாறி இருக்குன்னு நீங்களும் நானும் பார்த்துக்கிட்டு நம்ம வாழணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தெரியுதா உங்களுக்கு? இந்த வீடு கட்டும்போதே அந்த பக்கம்லாம் 3000 ரூபா செண்டு, அந்த பக்கம்லாம் தண்ணி தேங்கும், யாருமே வாங்க மாட்டாங்க. இப்போ அது ஏறிடுச்சு. அப்போ அங்கே ஓவர் கம் ஆகி இங்கே டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா இதான் 1வது தெரு, இங்கேருந்து தான் 2 3ன்னு உருவாச்சு. பார்த்தா அந்த பக்கம் பெருசாக வளர்ச்சி இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் பாரதனர் வந்த பிறகு அப்படியே வளர்ந்து போச்சு. நம்ம இதுக்குள்ளே வருவோம். அப்போ 3வது கர்த்தருக்கு பயப்படும் பயம் அப்படிங்கிற காரியத்தை நேற்றைய தினத்தில் உங்களுக்கு சொன்னேன். பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. ஆராதனைன்னா அது பரிசுத்தமாக செய்யணும். அப்போ நீங்கள் கேட்குறீங்கள, எப்படி பிரதர் பரிசுத்தமாக செய்கிறது, எப்படி கர்த்தருடைய பந்தியை பரிசுத்தமாக செய்கிறது? அதுக்கு தான் வந்து உட்காந்துருக்கோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எவ்வளோ ஈஸி பாருங்கள். உங்களுடைய இரத்தத்தினால் எங்களை கழுவுங்க. அதை உணர்ந்து சொல்கிறவனை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி இந்த பந்தியில் வந்து அவனை பிளெஸ் பண்ணுறாரு, அவனை ஆசீர்வதிக்கிறார். என் பிள்ளை உணர்ந்து அவன் கர்த்தருடைய பந்தியை பரிசுத்த குலைச்சல் ஆக்கலை. அவன் கர்த்தருடைய பந்தியை பரிசுத்த குலைச்சல் ஆக்கலை. உங்கள் வீட்டில் ஒவ்வொரு காரியம் நடந்தாலும் பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் நீங்கள் அதை முழுமையாக கர்த்தருக்கென்று செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் யாரை சந்தோஷப்படுத்த, என்னையவா, இல்லை என் சுற்றுத்தார் இருக்கிறவங்களுக்கு முன்னே நான் பெரிய ஆள்னு காட்டவா, இல்லை எனக்குள்ளே இருக்க ஆண்டவரை காண்பிக்கவா அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களே யோசித்து பார்க்கலாம். யோசித்து பார்த்தீங்கன்னா எதை செய்யணும் எதை செய்ய வேண்டாம். அதனால தான் நான் பெரும்பாலும் நிறைய விஷயங்களை செய்யாமல் தவிர்த்துரு. ஆமாம், செய்யாமலே தவிர்த்துறது. ஏன்னா கடவுளுக்கு அது மகிமைப்படும்னா அதை நம்ம செய்யலாம். அவரை நம்ம மகிமைப்படுத்துறதுக்கு என்ன தேவையோ, இன்னொன்று அது தேவையானதா, என் பொருளாதாரத்துக்கு ஏற்றதாக இருக்கா, எனக்கு இருக்கிற வாழ்வியலுக்கு அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு அனுமதித்து பார்த்து நம்ம வாழணும். அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. அவருடைய நாமத்தை என்ன செய்யக்கூடாதான். அதான் நேற்றைய தினத்தில் நான் சொல்லிக் கொடுத்தேன். அதிகமாக அந்நிய நுகத்தில் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய சவால் தான். ஏன்னா இவங்க பரிசுத்தமாக இருப்பாங்க, அங்கே குலைச்சல் ஆயிரும். அந்த வீட்டுக்குள்ளே பிசாசு வர்றதுக்கு இடம் இருக்கும்போது அவன் வராமல் இருப்பானா, அங்கே குலைச்சல் உண்டாயிருது, பரிசுத்த குலைச்சல் உண்டாயிருது. அது நிமித்தம் தேவன் அங்கே உதிக்க முடியல. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொன்னேன், ஒரு அம்மா ரொம்ப பரிசுத்தவாட்டி, அவங்க புருஷன் சரியில்லாத ஆள். இப்போ அந்த வீட்டை ஆசீர்வச்சா யாருக்கு மகிமை? யாருக்கு மகிமை? கடவுளுக்கு மகிமையா, சாத்தானுக்கு மகிமையா? அந்த வீட்டில் செல்வமாக நிரம்பி அந்த வீடு ரொம்ப பெரிய பிளஸ்டாக மாறுதுன்னா அந்த 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 ஆசீர்வாதம் யாருக்கு மகிமையை உண்டாக்கும்? அது நிமித்தம் யார் ரட்சிக்கப்பட போறா? அது நிமித்தம் யாருடைய பேர் உண்டாகும்? நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க. ஆனால் ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைங்க இருக்காங்க, ஆண்டவருக்கு பயந்த குடும்பமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தூக்கி மேலே கொண்டு வந்து அவர் நாமத்தை உயர்த்துறாரு. கையை தட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதான் அண்ணன் சொல்லுவாங்க, ஒரு தேவ மனுஷன் சொன்னார், கர்த்தர் உயர்த்துறது படியில் ஏறி வர்ற மாதிரி, சாத்தான் உயர்த்துறது லிஃப்ட்டில் போகிற மாதிரி. எப்போ லிஃப்ட் அந்து போகும், எப்போ ஆகும் தெரியாது. இதில் நீங்கள் கவனித்து பாருங்கள், வெளிநாட்டில் 200 மாடி 100 மாடிக்கெலாம் லிஃப்ட் இருக்கான். இடையில ஆஃப் ஆகி போச்சு, கதை கந்தல். இன்னொன்று, அந்த போகிற வேகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் உண்டாகுதுன்னு சொல்கிறாங்க தெரியுமா? ஒருத்தர் வேகமாக இறங்கலை, அவ்வளோ சர்வன் போயிடுது. இப்படி இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம்ல, இந்த உலகம் ரொம்ப பெருசாக இருக்குது, இதெல்லாம் ஆபத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அதனால் எப்பயும் என்னை ராஜாவாக்குறதுக்கு அவர் மேலேருந்தே ஆக்கிடுவார். என்னை பரிசுத்தமாக்குறதுக்கு சிலுவை வர வந்தார். என்னை ராஜாவாக்குறதுக்கு அவர் மேலேருந்தே ஆக்கியிருப்பார். என்னை ஐஸ்வர்யவனாக்கணும் தான் அவர் மேலேருந்தே ஆக்கியிருப்பார். என்னை பரிசுத்தமாக்குறதுக்கு அந்த கேடடைந்தார். என்னை பரிசுத்தமாக்குறதுக்கு அழகற்று தோன்றினார். என்னை பரிசுத்தமாக்குவதற்கு ஒரு குற்றவாளியாய் மாறினார். என்னை பரிசுத்தமாக்குவதற்கு பாவியாகவே மாறினார். எல்லா பாவத்தையும் ஒரு தலையில் கொண்டு போய் சுமத்தினார். இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் படித்து பார்த்தால் நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற விருப்பம் வரும். மொத்தத்தில் நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் தேவனுடைய சித்தம் நிறைய இருந்தாலும் நம்ம எல்லாரும் குறித்து ஒரு சித்தம் இருக்குது. நாம் எல்லாம் பரிசுத்தராவதே தெய்வத்தின் திருச்சித்தம்.
நாம் எல்லாம் பரிசுத்தராவதே தெய்வத்தின் திருச்சித்தோ பரிசுத்தமின்றி தெய்வத்தை யாரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தமின்றி தெய்வத்தை யாரும் தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி ஒன்று சொல்ல, ஒரு காரியத்தை ஆண்டவர் முழுமையா ஆண்டவருக்காக பரிசுத்தமா செய்ய முடியலன்னா விட்டுட்டு நீங்க அப்படி அந்த பக்கமா செஞ்சிருங்க, அப்போ கூட திரும்பி வரலாம். ஆனால் ரெண்டையும் கலந்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுவார். முழுமையாக ஒரு கூட்டம் நடத்துகிறோமா, முழுமையாக அவருக்கு என்று செய்யணும். இது ரொம்ப சவால் தான். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்க. அது நம்ம எல்லோரும் கவனமாக இருக்கணும். பல நேரங்களில் நான் யாருன்னு காட்டுறேன்னு ஒரு சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன் நடத்திட்டு 2 வாரம் முடியாமல் படுத்து கிடக்கிறோம். தெரியுதா? நடத்தணும், ஊரெல்லாம் வந்துச்சு, வாழ்த்துச்சு. ஆனால் அதெல்லாம் யார் இன்னைக்கு ரிவ்யூ பண்ணி பார்க்குறா? நாங்கள் பெரிய ஆளுன்னு பெரிய கேக் வாங்கி வெட்டணும்னு. ஐயா, அதெல்லாம் பெருசு இல்லை. நம் மூலமாய் கர்த்தர் வெளிப்பட வேண்டும். கன்று குட்டிகளைப் போல துள்ள வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆசை தான் நமக்கு அந்த வாக்கு தத்துவம். கன்று குட்டிகளை போல துள்ளிட்டு போவாங்கன்னு கர்த்தருடைய வாக்கு சொல்லுது. அவருடைய உதயம் உங்கள் மேல் இருக்கும் என்று சொன்னார். 4வது காரியத்தை நான் உங்கள் முன்னாக வைத்து 4-5 காரியத்தை இப்பொழுது நேற்றைய தினத்தில் படித்த காரியங்களை கற்றுக்கொண்டதைத்தான் நான் இப்பொழுதும் உங்களோடு சொன்னேன். இப்பொழுது 4ஆம் 5ஆம் காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சீக்கிரமாகவே கர்த்தர் நம்மோடு. கர்த்தருக்கு பயப்படாமல் அந்த காலத்தில் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? மல்கியா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. இப்போ ஆண்டவர் கூப்பிடுறாரு, அந்த காலத்துல இருந்தே நீங்க என் கற்பனைகளை கை கொள்றதே இல்லப்பா, நீங்க என் பக்கமா திரும்பினா நான் உங்க பக்கமா திரும்புவேன் அப்படின்னு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு. ஆனால் நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? ஒரு ஜூலை மாசமா திரும்புறேனே, ஒரு ஆகஸ்ட் மாசமா திரும்புறேனே, ஒரு செப்டம்பர் மாசமா திரும்புறேனே. இப்போ நீங்க அப்படி சொல்றீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் உங்க ஜெப பக்கமா கர்த்தர் திரும்பாம அவரும் செப்டம்பர் மாதமாக உங்கள் ஜெபத்துக்கு பதில் தர்றேனே. ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க நான் எப்போ திரும்புகிறேன், செப்டம்பரில் திரும்புகிறேன்னு. அப்போ அவர் எப்போ தான் திரும்புவாரா சொல்லுங்க? ஏன்னா அவர் சொல்கிறார் என்னிடத்தில் திரும்புங்கள் அப்பொழுது. நம்ம எல்லோரும் ஒரு நைட்டு சொல்லுவோம் நாளைக்கு மனம் திரும்புகிறேன், அன்றைக்கி நைட்டு தான் ஆண்டவர் வரப்போகிறாரு. நம்ம எல்லாருமே சொல்லுவோம் அடுத்த மாதம் எதுக்கு இருக்குது, அடுத்த மாதம் மனம் திரும்புகிறேன். அடுத்து சொல்லுவோம் அடுத்த வருஷம் எதுக்கு இருக்குன்னு. ஆண்டவர் சொன்னார் நாளை என்பதே இல்லைங்கிறார். உண்மைதானே? நாளை என்பதை யார் கரத்தில் தான் இருக்குது? அவர் கருத்தில் தான் இருக்குது. நாளை என்பதே இல்லை. நாளைக்கு இருப்போம் இல்லைங்கிறது நமக்கு யாருக்குமே கேரண்டி கிடையாது. இன்றைய ரட்சணிய நாள் சொல்கிறார். அப்போ இன்னைக்கு என்கிட்ட திரும்புங்க, நான் உங்கள் பக்கமாக திரும்புகிறேன். அப்போ இன்னைக்கு ஏன் ஆண்டவர் என் பக்கமாக திரும்பலை? ஆண்டவருடைய வெளிச்சம் என் பக்கமாக வீசலை? ஏன் ஆண்டவருடைய பார்வை என் பக்கமாக விழுகலை? அன்னையில இருந்தே நீங்கள் இப்படி தான்ப்பா. இன்னொரு இடத்துல சொல்கிறார், ஒட்டகத்துக்கு புள்ளியை மாற்ற முடியாத மாதிரி, எத்தியோப்பியனுடைய தோலை மாற்ற முடியாத மாதிரி இன்றைக்கும் எத்தியோப்பியன் கருப்பன் தானே. எத்தியோப்பியா என்ன சேம் புத்திர மாதிரி வெள்ளை வெள்ளையனா இருக்கான்? இன்றைக்கும் மாற்ற முடியல. எத்தனையோ வருஷமாக எத்தியோப்பியன் யார் தான்? பக்கத்து நாடு வெள்ளைக்காரன் தான். எகிப்து பக்கத்து நாடு வெள்ளைக்காரன் தான். ஆனால் அவன் மட்டும் எப்படி இருக்கான்? ஆண்டவர் சொல்றார் எத்தியோப்பியனுடைய தோலை உரிக்க மாற்ற முடியாத மாதிரி, ஒட்டகத்தோட புள்ளியை மாற்ற முடியாத மாதிரி உங்களை மாற்றவே முடியலையப்பா, உங்களை திருப்பவே முடியலையப்பா. அது அவருடைய வேதனை. அப்போ திரும்புங்கள்ன்றார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா? எப்படி கெட்ட குமாரன் திரும்பின போது அப்பா வாசல்ல நின்றாரு. எப்படி நின்றாரு? எப்படி நின்றாரு? அங்கே திரும்பும்போதே அப்பாவுக்கு தெரியும். ஒரு நிலையிலேயே சொல்லுங்களேன். எப்படி பீரோவில் மோதிரம் இருந்துச்சு? அவன் கேட்குறானே எனக்கு ஒரு மோதிரம் என்னைக்காவது போட்டிங்களா? நானும் எத்தனை கண்ணு வளர்த்தேன், எத்தனை கண்ணுக்குட்டிக்கு நான் இற வச்சேன், எத்தனை கண்டுக்குட்டிக்கு நான் வைக்கல் வச்சேன். எனக்காக ஒரு கண்ணுக்குட்டி நீர் போட்டு விருந்து வச்சீரா? ஏன்னா திரும்புறவன் பக்கமா கர்த்தர் திரும்புறாரு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா.
நீங்கள் திரும்புகிறவங்க பக்கமாக கர்த்தர் திரும்புகிறாரு. அவங்க எப்படி திரும்பாமல் இருந்தாங்க அப்படிங்கிறத கர்த்தர் சொல்கிறாரு. 3ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்கள். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாயிருக்கும்படி நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவாங்க. நீங்களாம் எல்லா கிறிஸ்தவர்களும் நம்மளை ஏன் ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிக்கலைங்கிறது தெரியும்னா, தங்கத்தையும் வெள்ளியையும் உருவாக்குற இடத்துக்கு போய் பார்க்கணும். எத்தனை தடவை சுத்திகரிக்கிறாங்கன்னு பார்க்கணும். எத்தனை தடவை சுத்திகரித்து இவ்வளோ பெரிய தங்கத்தை எவ்வளவா மாறுதுன்னு பாருங்க. நம்ம ஊர்ல எல்லாம் அந்த வாங்கி நம்ம போட்டிருக்க தங்கத்தில் எவ்வளவு களிம்பு இருக்குன்னு பாருங்க. ஆண்டவர் உட்கார்ந்து நம்மளை சுத்திகரிக்க பார்த்துட்டே இருப்பாராம். இவன் நேத்துல இருந்து இன்னைக்கு சுத்திகரிக்கப்பட்டிருக்கானா, கொஞ்சம் மாறி இருக்கிறானா, வெள்ளியை நெருப்பில போடுவது போல இந்த உலகத்தில் சுத்திகரிக்கிறதற்கு நெருப்பை பயன்படுத்தினாலும் அதிகமாய் சுத்திகரிப்பதற்கு அதிக அளவு அக்கினியை பயன்படுத்துவது வெள்ளியையும் தங்கத்தையும் தான். நம்மளை அப்படித்தான் போட்டு பொண்ணாக்கு வரோம். அது என்னமோ நம்ம தான் இந்த உலகத்தில் ஜொலிக்கிறோம், நமக்கு தான் இந்த உலகத்தில் பாடும் ரொம்ப தெரியுமா? நீங்கள் நம்புறீங்களோ இல்லையா, நம்மளை சுற்றி இருக்கிறவன் பார்த்து சொல்கிறான் இவன் நல்லா இருக்கான்னு ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவன் சொல்கிறான் ஆனால் நமக்குத்தான் பாடு அதிகம், நம்மளைத்தான் போட்டு சுத்திகரிக்கிறாரு. அவர் உட்கார்ந்து பார்த்தீங்களா, வசனத்தை கவனிங்க, உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுவது போல சுத்திகரித்து கொண்டே இருப்பார். என் ஜனம் சுத்திகரிக்கப்படணும். அவன் அவனை மாதிரி இல்லை, அவன் மற்றவர்களைப் போல் அல்ல, அவன் புறஜாதிகளைப் போல் அல்ல, அவன் என்னுடைய ஜனம், நான் அவனுக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், அவன் என் பிள்ளை, அவன் மேல் என் பேர் இருக்கிறது, அவனை நான் அப்படி விட்டுவிட முடியாது என்று ஆண்டவர் துடிக்கிறார். உங்கள் மேல் அவ்வளவு பாசத்தோடு, அது நிமித்தம் தான் நம்மை அவர் சுத்திகரிக்கிறார். நாம் சுத்திகரிக்கப்படும் போது அவர் சந்தோஷப்படுவார். அதில் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். ஆமாம், நம்மளை என்னால் கவனிங்களேன், நம்மளை சுத்திகரிக்கும் போது அவர் நம்ம காணிக்கை அவருக்கு பிடிக்குமா, நம்ம காணிக்கை அவருக்கு பிடிக்கும்போது நமக்கு திரும்ப மேன்மை அவர் கொடுக்கிறார். ஏன்னா கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. அப்போ இந்த கொடுக்கப்படுறதுல, ஆனால் அதே பாவத்தோடு கொடுக்கும்போது அப்படியே ஓட்டப்பை தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அப்போ அந்த நீ கொடுக்குற காணிக்கை சின்னதாக இருந்தாலும் எனக்கு அது பிடிக்குதுப்பா, உன் காணிக்கை எனக்கு பிடிக்குது, அந்த காணிக்கை மேலே நான் ரொம்ப பிரியமாக இருக்கிறேன், அது நீ எனக்கு கொடுத்ததா நான் நினைக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் வந்துருச்சா? என்னெல்லாம் பண்ணுறாங்களாம் அவருடைய ஜனங்கள்? சூனியம் பண்ணுறாங்களாம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, சுற்றி உள்ளவங்களுக்கு, நம்ம பிள்ளைங்க அவன் மேலே சூனியம் பண்ணுறான், அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு அவர் சொல்கிறார். விபச்சாரம் பண்ணுறானா, திருமணம் முடிச்சதுக்கப்புறம் அந்த பாவத்துக்கு போனால் விபச்சாரம், திருமணத்துக்கு முன்னாடி போனால் வேசித்தனம். காணிக்க கொடுக்குறானா, ஆனால் என்ன பண்ணுறானா, விபச்சாரம் பண்ணுறானா. அடுத்து என்ன, பொய் ஆணையிடுகிறானா. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒரு ஆள்கிட்ட இதை செய்கிறேன்னு ஆணையிட்டீங்கன்னா அந்த ஆணையில் தவறவே, ஒருவேளை அந்த ஆணையில் நிற்க முடியலன்னா நீங்கள் போய் சரண்டர் ஆகி சொல்லிடணும். இந்த நாளில் இவ்வளோ ரூபா தரேன்னு சொன்னேன், இந்த நாளில் இதை செய்கிறேன்னு சொன்னேன், இந்த நாளில் இதை தாரேன்னு சொன்னேன், என்னால் முடியல, நான் தந்துடுறேன்ப்பா. ஏன்னா சொல் தவறுனானா அவன் பூர்ண புருஷன் அல்ல. அப்போ நம்ம இதை கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம் பொய்யானே இடுறான். அதில் பாருங்க, எனக்கு பயப்படாம விதவைகள், அப்போ ஒருத்தர் புருஷன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, அந்த பிள்ளைகிட்ட காசு இருக்குன்னா எடுக்கக்கூடாது. எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் தாயேஸ்வரி இருந்துச்சுல்ல, அது 100 கொடுத்து 1.5 லட்சத்துக்கிட்ட கொடுத்துச்சு. அவ்வளோ பணம். ஆனால் கொத்தனார் ஒரு 50,000, அவன் ஒரு 50,000 கேட்பார் இல்லை. கடைசியில் எங்கள் அம்மா ஒருத்தவங்களை மேதலோடையில் போய் ஒருத்தவங்களை கூப்பிட்டு, அவங்க ரத்த சொந்தத்தை கூப்பிட்டு அக்கௌண்ட் ஆரம்பித்து அந்த அக்கௌண்ட்டில் அப்படியே அந்த பணத்தை போட்டோமா, அந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கோங்கப்பா, எங்களுக்கு வேண்டாம்ப்பா, அந்த பணம் எங்களுக்கு வேண்டாம். நான் இன்டர்நெட்டில் தேடி கண்டுபிடிச்சி அந்த அம்மாவுடைய ஓட்டர் ஐடி எடுத்து ஆதாரை உருவாக்கி கொண்டு போய் தாலுகா ஆஃபீஸில் போய் போட்டோ எடுத்து அவ்வளோ வேலை பார்த்தோம். ஏன்னா நமக்கு அந்த பணம் வேணாம், கர்த்தர் நமக்காக இருக்கார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது பைத்தியம். அந்த 2 லட்சத்தை எடுத்தால் எவனும் கேட்க போகிறதில்ல, அது பைத்தியம். ஆனால் மேலே ஒருத்தர் சொல்கிறாரு, நீ எனக்கு பயப்படாமல், நீ சுத்திகரிக்கப்பட்டு எனக்கு காணிக்க கொண்டு வருவேன்னு நான் காத்துட்ருக்கேன், நீ எனக்கு பயப்படாமல் விதவையோட பரிசையாப்பா தூக்குன, நீ
யாருடைய காசையும் எதிர்பார்க்காதீங்க. அவர் தர்ற கொஞ்சம் தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கா. நான் மட்டும் சொல்கிறேன், அவர் தந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ண உடனே அவர் உங்கள் பக்கமாக திரும்புவார். அப்போ இந்த 4வது காரியத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் ஜனம் நான் அன்னையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவன் திரும்பவே இல்லையே. அவனுக்கு எப்படியாவது பணம் வேணும், அவன் யார் செத்தா என்ன, அவனுக்கு காசு வேணும். இது நிமித்தம் தேவன் என் பக்கமாய் திரும்பவில்லை. விதவைகளை ஏமாத்துறாங்களா, அநாத பிள்ளைங்களை ஏமாத்துறாங்களா? ஏன்னா அநாதை தான் ஏமாற்ற முடியும். வேற ஒருத்தனை ஏமாத்தினா அப்பங்காரன் வருவான், சொந்தக்காரன் வருவான். திக்கற்றவங்களை ஏமாத்துறாங்களாம். கூலிக்காரர்களுடைய கூலியை நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? ஒன்றுக்கும் இல்லாதவனை கூப்பிட்டு வந்தால் 100 ரூபா கொடுத்தா போதும். ஏன்னா அவனை கூப்பிட்டு வந்தால் 100 ரூபா கொடுத்தா போதும். இப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க. கூலிக்காரன், அதாவது நியாயமான கூலி கொடுக்கணும். அது கர்த்தர் சொல்கிறார். இது எல்லாத்தையும் பரதேசி இவங்களுக்கெல்லாம் அநியாயம் செய்கிறவர்களுக்கு விரோதமாய் தீவிரமான சாட்சியாக இருப்பேன் என்று அந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறார். இல்லை, ஆமாம், உங்களை எவனாவது ஏமாத்தினாலும் கர்த்தர் விட மாட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இது கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்லலை. யார் சொல்கிறாவா? சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் நான் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. சரி, ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய. அவன் என்னன்னா இவ்வளவு தப்பு பண்ணியும் நம்மளை அழிக்காம இருக்காரான். அவனை ஏமாத்தணுமா, இவனை ஏமாத்தணுமா, அவங்க ஆசை எடுத்தோமா? ஏன்னா அவர் மாறாதவராக இருக்கனால நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஆனால் நம்ம 1ஆம் தேதி என்னெல்லாம் தீர்மானம் போட்டோம்? நம்ம எல்லாத்தையும் மாற்றணும். நம்ம ஜனவரி 1 என்னெல்லாம் பேசணும், இந்த வருஷம் இதெல்லாம் செய்ய போகிறேன்னு சொன்னோம். ஆனால் நம்ம தப்பு பண்ணோம், கூலியை எடுத்தோம், ஏமாற்றணும், அவனை ஏமாற்றணும். ஆனால் ஏன் நம்ம சாகலை? நம்ம ஹார்லிக்ஸ் குடித்தோம், அதனால சாகலை. பூஸ்ட் குடித்தோம், அதனால சாகலை. ஆண்டவர் மாறாதவராக இருக்கிறனால உயிரோட இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது நிமித்தம் தான் சவுலே 40 வருஷம் ராஜ்யபாரத்தில் இருந்தார். அவர் மாறாதவர். எவ்வளோ நல்லா இருக்கு. எல்லாரும் சொல்லுங்கள், அவர் கர்த்தர், அவர் மாறாதவர், ஆகையால் நாங்கள் நிர்மூலமாகவில்லை. இப்படி தான் படிக்கணும் வேதத்தை. அங்கே அவருக்கு எழுதியிருக்கு, நமக்கு என்ன சொல்லுது? அவர் கர்த்தர், மாறாதனால நாங்கள் தப்பு பண்ணோம். ஆனால் நாங்கள் அதே தப்பு எங்கள் பிள்ளை செஞ்சோம், டம்முன்னு அடிக்கிறோம். ஆனால் அவர் அடிக்கலை, அவர் கர்த்தர். நீ விதவையோட பாக்கெட்டில் கை வச்ச, நீ அவனோட கத்தை. அப்போ நாங்கள் எதில் திரும்பணும்? அடுத்தவன் பணத்தை கொள்ளையடிக்கிறதுல திரும்பி நாங்கள் என்ன செய்யணும்? அங்கே தான் சொல்கிறார், அவருக்கு பயந்து. அங்கே பாருங்கள், ஆமாம், நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. சூப்பர் ஜனங்கள்யா கேட்குறாங்க. நம்ம என்ன, நாங்கள் வர்றோம் போகிறோம், அவ்வளோதான். அவங்க கேட்குறாங்க, நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்பணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷனை தேவன் வஞ்சிக்கலாமா? நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீங்க. இங்கே எத்தனை பேர் நம்ம சம்பாத்தியத்தில் உண்மையாக எல்லாத்துலேயும் இப்போ ஆண்டவருக்கு உண்மையாக கொடுக்கணும், உத்தமமாக கொடுக்கணும், உற்சாகமாக கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்? அதுக்கு தான் பழைய ஏற்பாட்டில் கடைசி புத்தகத்தில் இந்த வார்த்தையை கொண்டு வந்து மத்தேயுல இயேசுநாதரும் சொல்கிறார். எவ்வளோ கொடுக்கணும்னு கணக்கு தெரியணும்ல. உற்சாகமாக கொடுக்கணும், முதலாவது கொடுக்கணும், உண்மையாக கொடுக்கணும், தியாகமாக கொடுக்கணும். எவ்வளவையா கொடுக்கறது? ஒரு பேசிக் ஒருத்தன் எவ்வளோ கொடுக்கணும்? அவனுக்கு ஆண்டவர் கொடுக்குற சம்பாத்தியத்தில் தசம பாகத்தை உண்மையாக கொடுக்கணும். அதுவும் யாரோட காசையும் கொள்ளையடிக்காமல் கொடுக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். லஞ்சம் வாங்கினேன் பாஸ்டர், 1 லட்ச ரூபா 10,000 ரூபா வச்சிருக்கேன்னா ஆண்டவர் தூக்கி எறிஞ்சிருவார். எனக்கு தெரியாது சில நேரம் லஞ்ச பணமானு, ஆனால் அவருக்கு நல்லா தெரியும். கொள்ளையடிச்சேன், வேசி பணத்தை உள்ளே கொண்டு வராதுன்னு சொல்கிறார். எனக்கு தெரியாது அது வேசி பணமானு. நாய் வித்த காசை கொண்டு வராதுன்னு சொன்னார் பழைய ஏற்பாட்டில். என்ன காசா? நாய் வித்த காசு கொண்டு வராதுன்னு சொன்னார். அது எனக்கு தெரியாது. நாய் வித்த காசு, வேசி பணம், இந்த பணத்தெல்லாம் கொண்டு வந்துடாத, உன்னை நான் ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொன்னார். நான் சொல்கிறது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டிலையும் வேசி பணங்கள், கொள்ளையடித்த பணங்கள், அடுத்தவனை ஏமாத்துறேன். ஆனால் ஒன்று உங்களுக்கு இந்த ராத்திரி சொல்கிறேன், நீங்கள் 100 ரூபா சம்பாதிச்சு, உண்மையாக சம்பாதிச்சு, உங்கள் வேர்வை சம்பாதிச்சு, அதில் 10 ரூபா கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்குமாக மட்டும் வானத்தை திறப்பாரு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்களுக்காக மட்டும் திறப்பாரு. அதை பேசிக்காக வச்சுக்கிறணும். என் வாழ்க்கையில் இதெல்லாம் கணக்கு எழுதணும். இந்த மாதம் எனக்கு எவ்வளோ வந்துச்சு கணக்கு முடிக்கணும். முடிச்சுட்டு இதில் எவ்வளோ வந்திருக்கு, இதில் ஆண்டவருடைய இது எவ்வளோ எடுத்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி, அப்பா கால் நல்லா இருந்துச்சு, கை நல்லா இருந்துச்சு, வண்டி நல்லா ஓடிச்சு, நல்லா மட்டுமா வாழ்ந்து இந்த காசை எடுத்துகிட்டு போய் போட்டுறேன் சுவாமி.
நீங்கள் எதுலையா திரும்பணும்? இந்த பணம் ஆசை பிடிச்சவங்க எப்படி அவ்வளோ கொடுக்கறது, தூக்க அழ முடியாது. அதனாலே இவங்க ஆசீர்வதிக்கப்படலை. எங்கே திரும்பணும்? முதல்ல இந்த பணத்தில் இருந்து சரியாக திரும்பணும். கொஞ்சத்தில் இந்த பணத்திலே உண்மை இல்லைன்னா பரலோகம் எப்படின்னு கேட்டாரா இல்லையா? இந்த கொஞ்சம் பணம் உன் கையில் வருது, அதில் உண்மை இல்லைன்னா எப்படி ஒன்று அநேகத்தில் அதிகாரியாக மாற்றுவேன்? ஆமாம், இங்கே நிறைய பேர் படிக்காதவங்களாம் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களும் அந்த உண்மையிலேருந்து தவறிட்டாங்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக அதிக கடன் வாங்கி முதல்ல எதை கை வைக்கிறோம்னா ஆண்டவரை தான் கை வைக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் கேட்குறாரு, நீங்கள் எதில் திரும்பணும் கேட்டால், மனுஷன் கடவுளை ஏமாற்றலாமா? நீங்கள் என்ன ஏமாத்துனீங்க? எதில் உண்மை ஏமாற்றணும் ஆண்டவரை? தசம பாவத்திலும் காணிக்கையில் தானே. உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்க போடல, நீங்கள் கொஞ்சம் சம்பாதிக்கிறீங்க, அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணி அந்த காணிக்கையை கொண்டு வந்து போட்டு பாருங்கள். ஆண்டவர் பைபிளில் கர்த்தர் சோதிக்கக்கூடாது, ஆனால் ஆண்டவரே என்னை சோதித்து பாருன்னு சொன்னது இதில் மட்டும்தான். ஆண்டவரை சோதிக்கவே கூடாது, ஆனால் இதில் மட்டும் ஆண்டவரை சோதிக்கலான்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், இந்த பண ஆசையை வச்சுக்கிட்டு தாங்கன்னு கேட்குற நம்ம ஆண்டவர் எப்படி கோடி ரூபா கொடுக்கும்போது 10 லட்சத்தை எடுத்து கொடுக்க முடியும்? இப்போவே உங்கள் கற்பனை பண்ணுங்கள், கோடி ரூபா கொடுத்தா 10 லட்ச ரூபா கொடுக்கலான்னு. ஆனால் உங்களுக்கு சொல்லவா, கோடி ரூபா கொடுத்தா 50 லட்ச ரூபா கர்த்தருக்காக கொடுக்குற ஆட்கள் நம்ம தேசத்தில் கர்த்தர் வச்சிருக்கனால தான் சபைகள் இருக்கு, அள்ளி கொடுக்குறான். ஆனால் நம்ம கோடி தந்தாரேன்னு பார்க்க மாட்டோம். 10 லட்சம் நம்ம என்ன நினைக்கிறோம்? நியாயப்பிரமாணம் தான், தசம பாகம்லாம் நியாயப்பிரமாணம். ஆபிரகாம் செய்தான் தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாம் செய்தான். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். நிறைய சம்பாதிச்சார் யாக்கோபு. ஆனால் கள்ளத்தனமாக மாமா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் குழி தோண்டி கழுத்தில் கிடந்த தங்கம், வெள்ளி, டாலர் எல்லாத்தையும் போட்டு மூடிட்டு தான் ஆண்டவர்கிட்ட போனார். அவங்க பிள்ளைங்க கழுத்தில், அவங்க மனைவிங்க கழுத்தில் கிடந்தது பெருசாக எல்லாத்தையும் குழி தோண்டி. இப்போ நான் நினைப்பேன், அப்பப்போ நம்ம அந்த பூமியை தோன்றவங்களுக்கு அந்த டாலர் கிடச்சிச்சு, இந்த டாலர் கிடச்சிச்சுன்னு. யாக்கோபு மாதிரி புதைச்சி வச்சுருக்காங்க. அன்னைக்கு யாக்கோபு புதைச்சான். அதுலேயும் முக்கியமாக ராகேல் கொண்டு வந்தது சாதாரணத்தில் ரொம்ப பெருசு. யார் கொண்டு வந்தது? ராகேல். புதைச்சிட்டான். ஏன் அதை வச்சான்? வியாபாரம் பண்ண தெரியாதா? அவனுக்கு தெரியும், சுத்தமானது என் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த ஆண்டவர் வந்து எவ்வளோ அளவுன்னு பார்க்க மாட்டார். நான் தான் சில விசுவாசம் சொல்லுவாங்க, 500 ரூபா தான் பிரதர். அது 500 ரூபாயோ, அது 1000மோ, அது 10ஓ 20ஓ, என் உண்மையை கர்த்தர் பார்க்கிறாரு, என் நேர்மையை கர்த்தர் பார்க்கிறாரு. இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கு பாருங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கணும். இப்போ நாங்கள் வந்து நம்ம ஒரு இடத்த எம்ஜிஆர் நகரில் பார்த்துருக்கோம். 5 சென்ட் 11 லட்ச ரூபா. பெர்னாண்டஸ் சார் விற்றோம் இந்த பிளாட். ஆமாம். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர் 11 லட்ச ரூபா எப்படி பாஸ்டர்? 11 லட்ச ரூபா. ஆமாம். ஆனால் நான் புரோக்கர்கிட்ட கேட்டேன், இப்போ சென்ட் 2 லட்ச ரூபா போகுது, பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். அது வேறு ஒரு அந்த மனுஷன் வாங்கினவன் விற்கிறான். அந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நான் ஜெபிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் நம்ம கேட்குறாரு, நமக்கு 10 லட்சம் தேவையான ஒரு பிரதரை போன வாரம் கேட்டேன். என்ன பிரதர், வண்டி ஜோமனை கூப்பிட்டார். வண்டி எவ்வளோன்னு கேட்டேன். 7 லட்சம். 7 லட்சம் யோசிக்காமல் நம்ம வாங்குகிறோம். 10 லட்சம் யோசிக்காமல் வாங்குகிறோம். ஆனால் ஆண்டவருக்குன்னு இப்போ எத்தனை பேர் பயந்து உட்காந்துருக்கீங்களோ தெரில. என்ன பாஸ்டர் 10,000 கேட்பாரா, 15,000 கேட்பாரான்னு? நான் சொல்கிறேன், என் ஆண்டவருக்கு கொடுப்பதற்காக நம் கரங்களிலே அவர் கொடுத்தார். அவருக்கு கொடுப்பதுக்கு நம்ம ஏமாத்துறோம். எனக்கு ஒரு ஆசை, அடுத்த மே மாதம் கன்வென்ஷன் வரும்போது அங்கே ஒரு ஜோம் பண்ணி ஒரு சீட்டை அங்கே திறக்கணும்னு ஒரு ஆசை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எனக்கு ஒரு ஆசை, அதுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யணும்னு ஆசை. அதனால் நீங்கள் எல்லோரும் ஜோம் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சதை யோசிங்க. எத்தனை பேர் தசவம் பார்த்தாலும் ஏமாற்றி கொள்ளையடிச்சிங்களோ எல்லாத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி கொண்டு வாங்க. ஆலயத்தில் என்ன உண்டாகும்? ஆகாரம். தெரியுமா? நம்ம தசவம்பாங்களை கொண்டு வரும்போது ஆலயத்தில் என்ன உண்டாகும்? உங்கள் ஏரியாவில் ஒரு ஆலயம் இருந்தால் அது வரப்போகிற ஜனங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு அது வெளிச்சமாக மாறும். அல்லேலூயா. அது என்னமோ பெர்னாண்டஸ் சார் அந்த இடத்த வாங்கினார், எங்கள்கிட்ட சொன்னார் நீங்கள் தான் வாங்கணும், நாங்கள் வாங்கலை. இப்போ மறுபடியும் அது நம்மக்கிட்ட வருது, எப்படியோ தெரில. அவருக்கு சித்தமானா நமக்கு கிடைக்கட்டும். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சித்தமானா கிடைக்கட்டும்.
சித்தமான கர்த்தர் அந்த இடத்துல அவருடைய நாமத்தை உயர்த்தட்டும். ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் எல்லாவற்றையும் செய்வார். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்வார். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம எல்லாம் அந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஆசீர்வாதம். நான் விசுவாசிக்கிறேன், அந்த இடத்துல உப்பு தண்ணியும் கர்த்தர் நல்ல தண்ணியாக மாற்றுவார். நம்ம விசுவாசிக்கணும். தேவ மனிதர்களும் நீங்களும் கால் படும்போது அங்கே ஆசீர்வாதம் வரும், செழிப்பாகும். ஒரு ஃபேக்ட்ரி வந்துச்சுன்னா அந்த இடம் கர்த்தர் மாற்றிடுவார். ஏதோ ஒரு பெரிய ஆஃபீஸ் வந்துச்சுன்னா கர்த்தர் மாற்றிடுவார். அப்படித்தான் தேவன் ஒவ்வொருத்தவங்களும் ஆசீர்வதிக்கிறார். ஒரு குடும்பம் ரொம்ப ஆண்டவருக்காக காத்திருந்து ரொம்ப பார்த்திங்கன்னா 30 வயசுலேயோ 32 வயசுலேயே அந்த அக்காவுக்கு மேரேஜ் ஆச்சு. அவங்க மேரேஜ் ஆகி ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. திடீர்னு அவங்க வீட்டுக்கிட்ட 4-வே ரோடு வந்துச்சு. அரசாங்கம் லட்சக்கணக்கில் காசு கொடுத்துச்சு. 2 பிள்ளைங்க வெளிநாட்டில் டாக்டர் படிக்கிறாங்க. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்ன, அவங்களுக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை. மத்திய அரசாங்கம் இடத்த எடுத்துட்டு லட்சக்கணக்கில் காசு கொடுத்துச்சு. லேண்டு வேல்யூ அதிகமாயிருச்சு, லட்சக்கணக்கில் கொடுத்துச்சு. அவங்க எங்கே போய் வித்தாலும் இவ்வளோ கிடைக்காது. 2 மக தான், ஒரு ஆள் டாக்டராக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் 2 பேரையும் டாக்டர் ஆக்குறாரு. நம்முடைய தேவன் வானத்தை திறப்பார், பலகணிகளை திறப்பார். அதனால சொல்கிறேன், எதில் உங்களை ஏமாத்துறோம்? பணத்தில் தான் ஏமாத்துறோம். பிள்ளைகளை ஏமாற்றுவோம், பெற்றோரை ஏமாற்றுவோம், பணத்தில் தான் எல்லாத்தையும் ஏமாற்றுவோம். பணம் மட்டும், இந்த பணம் இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. பணம் ஆசை இருந்தால் கர்த்தர் சொன்னார்ல, அதான் சிலர் உருவ குத்தி கொள்வோம். ஒருத்தர் கஷ்டப்படும் போது நம்ம அதை பார்த்துட்டே இருப்போம், நம்மளால முடியாது. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே கஷ்டப்படுறோமே, அது வேற பிரச்சனை. ஏன்னா எல்லாருமே ஆண்டவரை என்ன பண்ணுறோம்? இப்போ ஏன் நம்ம பொருளாதாரத்தில் நிறைவாக வரல? ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிங்க. நான் அடுத்த பகுதிக்குள்ளே போகிறேன். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யார் சொல்றாவா? இந்த மல்கியால் அடிக்கடி சேனைகளின் கர்த்தர் இருக்கலாம், அதை கொஞ்சம் கோடு போட்டுக்கிறோம். ஏன்னா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு கலெக்டர் சொல்கிறேங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, நான் சொல்கிறேன் அமைச்சர் சொல்கிறேங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, கர்த்தர் சொல்கிறாருங்கிறதுக்கும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறாருங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ சேனைகளின் கர்த்தரே சொல்கிறாரா, நமக்காக என்ன திறப்பாரா? வானத்தை என்ன செய்வாரா? ஆனால் நிறைய பேர் நிறைய தசம பாகங்களை கொடுத்து வச்சுருக்காங்க, இன்னும் ரிட்டர்ன் வரல. ரிட்டர்ன் அவங்க எடுக்கும்போது வானம் திறக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், 15 ரூபா சம்பளம்னா 2000 ரூபா கொடுத்துட்டு போயிடுவாங்க, 3000 ரூபா கொடுத்துட்டு போயிடுவாங்க. நான் அப்புறம் ஜாப் பண்ணிவிட்டு பார்ப்பேன், இவங்களுக்கு இவ்வளோ தானே சம்பளம், இன்றைக்கி எவ்வளோ கொடுத்தாங்களே என்னன்னு தெரில, ஆனால் இப்படி கொடுத்துட்டு போயிட்டாங்களே. அவன் சொல்கிறேன், ஆண்டவர் எல்லாம் பார்க்குறாரு. வானம் உங்களுக்காக திறக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆனால் எப்பயும் அந்த கொஞ்சத்திலிருந்து நம்ம ஆண்டவருக்குரியதில் நம்ம உண்மையாக இருக்கணும். நமக்கு ஆண்டவர் அது வாங்க வேண்டாம் இது வாங்க வேண்டாம்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடையதில் நம்ம முக்கியமாக இருந்து அதில் அவர் பக்கமாக திரும்பணும். பணம் அநியாயமாக 1 ரூபா கூட வீட்டுக்குள்ளே வந்தால் அன்றைக்கி அந்த நைட்டில் அந்த வீடு சந்தோஷமாக இருக்காது. யாராவது ஒருத்தனுடைய வேலையை கெடுத்துறாதீங்க, யாராவது ஒருத்தனுக்கு வர்ற ஆசீர்வாதத்தை கெடுத்துறாதீங்க. நம்மளோட காசு வீட்டுக்கு வரும்போது அன்னைக்கு நைட்டு நம்ம சமாதானமாக இருப்போம், கர்த்தர் அங்கே குடியிருப்பார். 5வது காரியம், அப்போ ஆண்டவர் பக்கமாக நம்ம திரும்புறதுல இதுவும் முக்கியம். நம்ம எல்லாமே மொத்தமாக ஆண்டவர்கிட்ட நம்ம திரும்ப வேண்டியதும் முக்கியம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் திரும்பினால் உங்களிடத்தில் திரும்ப. இதுதாங்க பெரிய ஆசீர்வாதம். எனக்கு இதுதான் ரொம்ப இருக்குது. இப்போ நம்ம அவர் பக்கமாக திரும்பி அவர்கிட்டமாக போகும்போது பலர் நம்ம பக்கமாக திரும்ப மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் அவர் பக்கமாக திரும்பும்போது அவர் நம்ம பக்கமாக திரும்புகிறாரு. கடைசியாக ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, முடிச்சிடுறோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 13 நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரிதா? ஆமாம், பல நேரம் சொல்கிறோம், சர்ச்சுக்கு தான் வந்தனே, என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையே. நானும் 1 வருஷமாக வந்துக்கிட்டே இருக்கேனே. ஒருத்தன் பிறந்ததுலேருந்து வந்துக்கிட்டே இருக்கான், ஆனால் ஒரு நாளாக ஆண்டவருக்கு விரோதமாக பேசவே மாட்டான். ஒருத்தன் வாழ்க்கையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட வராமல் இருந்ததில்லை, நம்மளை விட பாடுகளை அனுபவிக்கிறான். ஒரு அம்மா
தேவனுக்காக வாழ்கிற ஒரு அம்மா 2 மூளை வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளை கையில் வச்சுட்டு சொல்லுது, என்னை நம்பினதுனால கர்த்தர் இதை கொடுத்துருக்காரு, நான் ஹாப்பியாக இருக்கேன், வேறு தாயிட்ட இதை கொடுக்க முடியாது. நான் கேட்குறேன், இதை வாயில் சொல்கிறதுக்கே முதல்ல தைரியம் வேணுமா? சொல்லு. அந்த பிள்ளைங்களால் ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் அந்த அன்பாக ஏந்திட்டு சொல்லுது, வேறு யார்கிட்டையும் கர்த்தர் இதை கொடுக்க முடியாது, என்னை நம்பி தான் கொடுத்துருக்கு. அப்போ நான் பார்த்தேன், இந்த கடவுள் ஏன் எனக்கு இப்படி கொடுத்தாருன்னு அவங்க பேசணும்ல. சொல்லுங்கள், அவங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ் வேணால் நான் அனுப்பி வைக்கிறேன். அவன் சொன்னது என்னை உடச்சிருச்சே. நம்ம சின்ன பிரச்சனை வந்தோடனே முதல்ல கையை ஆண்டவர் மேலே தான் நீட்டுறோம். என்னை 1 வருஷமாக காத்திருக்க வச்சார். ஆனால் நம்ம உண்மையிலே ஆண்டவரை அப்படி நேசிச்சிருக்கோமா? நம்ம பேசுகிற பேச்சுக்கள் ஆண்டவரை ரொம்ப வேதனைப்படுத்துதா? உடனே கேட்குறோமா, ஆண்டவரே ஆனாலும் உமக்கு விரோதமாக நாங்கள் அப்படி என்ன பேசிட்டோம் அப்படின்னு பேசணும்னா ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும். நாங்கள் சர்ச்சுக்கு வந்ததுனால என்ன பிரயோஜனம்? கர்த்தருடைய பந்தி எடுத்தனால என்ன பிரயோஜனம்? நாங்கள் உபவாச ஜெபத்துக்கு வந்தனால என்ன பெருசாக நடந்துருச்சு? இதெல்லாம் அவரை ரொம்ப வலிக்க வைக்குதான், இதெல்லாம் அவரை ரொம்ப வேதனைப்படுத்துதான். நீங்கள் அப்படி பேசுகிறீங்களா? இதில் என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம மைண்டு வாய்ஸும் அவருக்கு தெரியும். இப்போ புருஷனோட மைண்டு வாய்ஸ் மனைவிக்கு தெரிஞ்சால் மனைவி வீட்டை விட்டு ஓடி போயிடுவா. மனைவியோட மைண்டு வாய்ஸ் புருஷனுக்கு தெரிஞ்சால் புருஷன் வீட்டை விட்டு போயிடுவான். நல்ல வேலை தெரியாது. அந்த மைண்டு வாய்ஸுக்கு பேர் தான் இருதயம். அந்த இருதயத்தை பார்த்து ஒருத்தனை ஆசீர்வதிச்சார், அவன் தான் தாவீது. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவன் காட்டில் இருந்துட்டு, எனக்கு ஒரு அப்பா இருந்தான், என்னை 8ஆவதா பெற்றுட்டு மகனே செல்லமேன்னு கெஞ்சாம என்னை கொண்டு போய் காட்டில் போட்டிருக்கான். இவன்லாம் ஒரு அப்பனா? அப்படி பேசலை. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அப்படி பேசலாம். அதனால ஆண்டவர் சொன்னார், 7 பேரும் உங்கள் அப்பாவும் சாப்பாட்டில் உட்காந்துருக்கான், ஒருத்தன் கூட சாப்பிடக்கூடாது, ஒருத்தன் கூட இலை போட்ட மாதிரியே உட்காந்துருக்கணும். நீ வரணும், உன்னை அபிஷேகம் பண்ணணும், நீ ராஜாவாகணும், அப்புறம் எல்லாரும் சாப்பிடணும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை சேவிக்கிறவனை, நேர்மையாக சேவிக்கிறவனை. ஆமாம், இன்னைக்கு சொல்கிறாங்க, என்ன ஆண்டவருக்காக கல்யாணம் பண்ணுறோம், ஆண்டவருக்காக வாழ்கிறோம், ஆண்டவரை நேசிச்சோம், ஆண்டவருக்காக கூட, இதெல்லாம் என்ன பெரிய இதா? எல்லாம் அவர் கேட்குறாரு, எல்லாம் அவர். ஆனால் நம்ம இருதயத்தை பார்க்குறாரு. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என் ஆண்டவர் நல்லவர், என் ஆண்டவர் உண்மை உள்ளவர், என் ஆண்டவர் நேர்மையானவர், என் ஆண்டவர் நீதி உள்ளவர் என்று சொல்லும்போது கர்த்தர் நம் பக்கத்தில் வருகிறார். நல்ல கவனிங்க, தாவீதுக்கு ஒரு பேரன் இருந்தான், அவன் பேர் ரெகொபெயாம். எகிப்தின் ராஜா வந்து அவனை சூழ்ந்துருவான், சீசாக்கு வந்து அவனை சூழ்ந்து தேசத்தை பிடிச்சிருவான். அப்போ அவன் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க மாட்டான். அவனை முதல் வார்த்தை என்ன சொல்லுவான் தெரியுமா? கர்த்தர் நீதி உள்ளவர். சொன்ன உடனே கர்த்தர் அந்த எகிப்தின் ராஜாவை அவனை விட்டு விலக்கி கர்த்தர் ஒரு விசாலத்தை கொடுப்பாரு. கைதட்டுங்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் நீதி உள்ளவர்னு அரண்மனையில் அவன் பேசுனத யார் கேட்டா? எங்க தாத்தா தாவீது, அவரெல்லாம் ஆண்டவரை தான் கும்பிட்டாரு, என்னைய வந்து அந்த எகிப்து ராஜா அடிச்சானே. நம்ம கவனமா பேசணும். நீங்கள் பேசணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம பேச வேண்டியதாக தான். அப்போ நாங்கள் ஆண்டவரை தேடணும், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்கள், மனுஷன் கூலி கொடுக்காமல் இருக்கலாம், கர்த்தர் கூலி கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். ஆமாம், அதனால தான் நான் சிக்குக்குரியா கேன்சரில் வந்து அவர் சுகமாகி உலகமெங்கும் போய் அவர் எழுதின ஒரு பாட்டு, அவர் யாருக்கும் கடன்காரர் அல்ல அப்படின்னு. எங்கள் அப்பா ஒரு ஊரில் சின்னதாக ஊழியம் செஞ்சேன், எனக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு எல்லாரும் அழுதாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன அந்த வியாதியில் சுகமாக்கி அந்த எளிய குடும்பமாகி எங்கள் குடும்பத்தை கேரளாவுக்கே தெரிகிற மாதிரி மாற்றிட்டாரு. கையை தட்டி ஹல்லேலூயா. ஆமாம், கொஞ்ச காலம்தான் இயேசுவ மாதிரி அந்த மனுஷன் இருந்தாரியா. பாட்டு ஃபுல்லாக மகிமையின் பாட்டு தான். கேன்சரில் சுகமாகி ஒரு 5 வருஷமாக என்னமோ பிரகாசித்து எழும்பினார். எந்த மருந்து எடுத்துக்கிறல. ஒரு நாள் படுத்தார், பரலோகம் போயிட்டார். அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, இவன் எப்பயுமே பரலோகத்தை குறித்த பாட்டே பாடிக்கிட்டே இருந்தான்,
ஆமாம், அந்த குடும்பத்துக்கும் கடன் முடித்தார், அவரையும் பரலோகத்தில் எடுத்துக்கிறாரு. அவர் 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 எவ்வளோ நீதி உள்ளவர்னு அவரோட நெருங்கினா தான் தெரியும். அவர் காரணம் இல்லாமல் தண்டிக்கிறவர் அல்ல. இங்கே யாராவது காத்திருந்தீங்கன்னா தயவு செய்து ஆண்டவரை பேசி மட்டும் வருத்தப்படுத்திடாதீங்க. நீங்கள் சரியாக இருந்தால் உங்களை தேடி அவர் வருவார், உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நிச்சயமாக உங்களுக்கான நன்மைகள் வரும். நம்ம சொன்ன ஆண்டவரே, அவருக்கு தெரியுது நம்ம பேசுறது, நினைக்கிறதே தெரியும்ப்பா, உட்கார்றதே தெரியும்ப்பா, எந்திரிக்கிறதே தெரியும்ப்பா, எல்லாம் அசைகிறதே தெரியும்ப்பா, நாளைக்கு என்ன செய்ய போகிறோன்னே தெரியும்ப்பா. அதனால தான் இதில் இதை இப்படி எப்படி முடிக்கிறாரு பாருங்க. மறுபடியும் வருது பாருங்க, நம்ம டைட்டில் வருது பாருங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் யாரு? நீங்கள் தான். நீங்கள்லாம் கர்த்தருக்கு பயந்தவங்க தானே? என்ன இல்லையா? என்ன சந்தேகம் தான் வருது. ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வாங்களாம். நம்ம ஜெபத்தை அவர் எப்படி கேட்பாரு? எப்படி கேட்பாரு? ஆமாம், நான் தான் சொல்கிறேன். நீங்கள் தூங்கி தூங்கி கண்ணை மூடி உதட அசைஞ்ச ஜெபத்துக்கு கூட பதில் வந்திருக்கு. ஆமாம், அது உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, வந்திருக்கு. ஆனால் எங்கள் ஜெபத்துக்கு அப்படி வந்திருக்கு. எங்களுக்கு எங்கள் அப்பாவுடைய அப்பா எவ்வளோ பெரிய கொலைகாரர், எவ்வளோ பெரிய மோசமானவர், எவ்வளோ பெரிய விக்கிரக ஆராதனைக்காரர் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்களாம் சின்ன பிள்ளைங்க. ஆனால் ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தாங்க, மேதலோட தாத்தாவை ரட்சியும்னு. அதனால் அற தூக்கத்தில் சோத்தை திண்டுபிட்டு மேதலோட தாத்தாவை ரட்சியும் ஆண்டவர். எப்படி? மேதலோட தாத்தாவை ரட்சியும் ஆண்டவர். இவ்வளோ தான் ஜெபம். இந்த அறத்தூக்கத்தில் பண்ண ஜெபத்தில் எப்படித்தான் மனுஷன் அங்கேருந்து வந்தாரோ, எப்படித்தான் இந்த காம்பவுண்டில் போட்ட வசனத்தை படித்தாரோ, எப்படித்தான் ஞானஸ்தானம் எடுத்தாரோ, எப்படித்தான் பரலோகம் போனாரோ, இன்னைக்கு வரைக்கும் புரியாத புதிராக இருக்கு. கவனிச்சு கேட்பாரு. எப்படி கேட்பாரா? ஏன்னா அப்புறம் தான் கதையெல்லாம் சொன்னாங்க. எங்கள் அப்பாவை வெட்டுறதுக்கு அருவா எடுத்துகிட்டு துரத்திருக்காரு, என்னென்னமோ சொன்னாங்க. இந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டாம். எங்கள் அப்பா உயிருக்கு பயந்துட்டு ஓடி வந்தார், இப்படிலாம் சொன்னார். ஆனால் அந்த மனுஷன் ஒரு சாதாரண ஆள் மாதிரி வந்து கிடந்து வாழால் முடிஞ்ச அளவுக்கு இயேசுவேன்னு சொன்னார். நம்ம ஆண்டவர் எப்படி கேட்பாரா? பக்கத்தில் கைப்பிடிச்சவங்க ஜெபத்தை கவனித்து கேட்பார். வார்த்தையில் வருத்தப்படுத்திடாதீங்க. எதில் வருத்தப்படுத்தக்கூடாது? கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா அவரை கனம் பண்ணுறது, கர்த்தருக்கு பயப்படுறதுனா வேதத்தில் பட்சபாதம் பண்ணாதது, கர்த்தருக்கு பயப்படுறதுனா பரிசுத்தத்தை குலைச்சல் பண்ணாதது, கர்த்தருக்கு பயப்படுறதுனா அவரை முழுசாக திரும்பி வரணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு அம்மா வருது, காலையில் வேலைக்கு போயிட்டு அப்படி அங்கே கொஞ்சம் காசு கிடைக்கும், முடிஞ்ச உடனே 10 மணிக்கே வாட்சை பார்த்து மறுபடியும் போகலாமான்னு. முழுசாக திரும்பினா முழுசாக திரும்ப வரணும் நம்ம பக்கம். இல்லைன்னா அரை சூரியன் தான் வரும். அரை சூரியன்னா தெரியுமா? சில ஐரோப்பா நாடுகள், ஐஸ்லாந்தில் 3 மணி நேரம் தான் வரும். சில நாட்டில் 6 மாதம்தான் வரும். அப்போ தான் துணி காய போட முடியும். மற்ற நேரம் ஹீட்ரு தான் வச்சுக்கிறோம், துணியெலாம் காய போட முடியாது, வரவே வராது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க மேலே சூரியன் உதிக்க மாட்டேங்குது. நான் திரும்புகிறேன் உங்கள் பக்கத்தில். ஆனால் அந்த கடைசியாக சொன்ன பார்த்தீங்களா, பேச்சு மட்டும் கவனமாக இருக்கும் ஒரு நாளும். அதனால நான் ஒரு லாஜிக் வச்சுருக்கேன், என்ன நடந்தாலும் இயேசு நல்லவர். என்ன நடந்தாலும் இது ரொம்ப ஈஸி தானே. என்ன நடந்தாலும் வெற்றியோ தோல்வியோ, ஆமாம். அது இன்னொன்று சொல்லுங்கள், வெற்றி வந்தால் ஸ்தோத்திரம், கோடி வந்தால் என்னது கோடி ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அது எப்படி சொல்கிறதுன்னு கேட்குறீங்களா? அவர் எல்லாத்தையும் கவனித்து கேட்பார். அதான் சொல்கிறேன். அப்போ அவருக்கு பயந்தவங்க, அப்புறம் கர்த்தருக்கு பயந்தவங்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவங்களுக்கு அவங்க பேரெல்லாம் இப்போ குறிச்சிட்ருப்பார். இயேசு சொல்லுவார், இந்த சபையில் இந்த வந்தாங்க பாரு, பாதி தூக்கத்தில் கஷ்டத்தில் வந்தாலும் வந்திருக்காங்க பாரு, எழுது எழுது எழுது, நீங்கள் பேரெல்லாம் எழுதுப்பா, ஞாபக புஸ்தகத்தில் எழுது. ஒரு நாள் அகாஸ்வேறு புத்தகத்தை திருப்பி மொர்தெகாயை பவனி கொண்டு போனது போல் பரலோகத்தில் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நீ வந்து உட்காந்துருந்தியப்பா, வியாதியோடு உட்காந்துருந்தியே, கஷ்டத்தோடு உட்காந்துருந்தியே. ஆமாம், அவரை தியானிக்கிறவங்களுக்கு ஞாபக புஸ்தகம், அவங்க கண்ணீரை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு குப்பி அங்கே இருக்குது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம கண்ணீரை சேர்த்து வைக்க ஒரு பாட்டில் வச்சு பேர் எழுதி வச்சிருப்பாராம். இந்த மனுஷன் இந்த அழுது ஜெபிச்சிருக்கான், அன்னாள் சாமுவேலுக்காக கண்ணீர் வடித்தாள் அப்படின்னு எழுதி வச்சிருப்பான். அடுத்தது நாம் அவரை தியானித்துக்கு உட்காந்துருக்கோம்ல, இது எல்லாத்துக்கும் கர்த்தர் பரிசு தரப்போகிறார். அதனால் மறுபடியும் எல்லோரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். எல்லோரும் எடுங்க, சகரியா 4:2.
அவர் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். அப்படி எழும்பி நிற்போம்.